திருப்புவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் நிகிதாவும் அவரது தாயாரும் சிபிஐ விசாரணைக்கு ஆஜராகி உள்ளனர். திருப்புவனம் இளைஞர் அஜித்குமார் தனிப்படை காவலர்கள் கொடூரமாக தாக்கி கொலை செய்த வழக்கு தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு நிகிதா மற்றும் அவரது தாயார் ஆஜராகி இருக்கின்றனர். தாய் மகள் அஜித்குமார் மீது நிகிதா மற்றும் அவரது தாயார் இருவரும் திருட்டு புகார் அளித்திருந்த நிலையில் அவர் விசாரணைக்கு ஆஜராகி உள்ளனர். மடப்புறம் கோயிலில் காவலாளியாக பணியாற்றி வந்த அஜித்குமாரை தனிப்படை போலீசார் திருட்டு வழக்கு ஒன்றின் விசாரணைக்காக அழைத்து சென்றனர். அப்போது தனிப்படை போலீசார் நடத்திய கொடூர தாக்குதல் மற்றும் செய்த மோசமான சித்திரவதை காரணமாக அஜித்குமார் உயிரிழந்தார். இந்த விவகாரம் தமிழ்நாடு முழுவதும் பேசு பொருளாகியது. இதன் பின் தனிப்படை காவலர்கள் 5 பேரும் கைது செய்யப்பட்டனர். அதேபோல் அஜித்குமார் குடும்பத்தினரிடம் முதல்வர் ஸ்டாலின் மன்னிப்பு கேட்டதோடு உயர்நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை தரப்பில் சிபிஐ தரப்பில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி விசாரணை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிடப்பட்டது. இதன் பின் விசாரணை அதிகாரியாக டெல்லி சிபிஐ மோகித் குமார் நியமிக்கப்பட்டார். இதையடுத்து சிபிஐ அதிகாரி மோகித் குமார் ஜூலை 14ஆம் தேதி அஜித்குமார் கொலை வழக்கு தொடர்பான விசாரணையை தொடங்கினார். முதற்கட்டமாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் 2 நாட்கள் விசாரணை நடத்திய சிபிஐ அதிகாரிகள் தொடர்ந்து அஜித்குமாரின் சகோதரர் நவீன்குமார், அஜித்குமார் நண்பர்களான ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார், வினோத், பிரவீன் மற்றும் கார்த்திக் ஆகியோரை விசாரித்தனர். தொடர்ந்து அஜித்குமார் செல்லும் இடங்களாக டீ கடை உள்ளிட்டவற்றிலும் விசாரணை நடத்தினர். அது மட்டுமல்லாமல் மடப்புறம் கோயில் அஜித்குமார் கொடூரமாக அழிக்கப்பட்ட இடத்தை ஆய்வு செய்த சிபிஐ அதிகாரிகள் அவர் அணிந்திருந்த செருப்பை கண்டறிந்தனர். இந்த நிலையில் இன்று சிபிஐ விசாரணைக்கு நிகிதா மற்றும் அவரது தாயார் இருவரும் ஆஜராகி இருக்கின்றனர்.